வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் லட்டு தாங்க செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி தேவைப்படும். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம வந்து வேற புட் கலர் எதுவும் சேர்க்கலை. இதில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி தாங்க லட்டு வரும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போதே கட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்க, நல்லா கலந்தாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வந்துடக்கூடாதுங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும். இதை வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். இது இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி இருக்குங்க, அதில் கூட பொரிச்சுக்கலாம். ஆனால் இதில் ஊற்றும் போது இதெல்லாம் வெளியிலலாம் போகும் மாவு. இந்த மாதிரினா நல்லா இருக்குங்க. இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூந்தியை பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதே நம்ம அந்த மாவை மோந்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு தட்டு வச்சுக்கோங்க இது வைக்கிறதுக்கு. பாருங்க எப்படி முத்து முத்தா விழுந்துருக்குன்னு. இதை வந்து ரொம்ப நேரம் பொரிய விட்டுறக்கூடாது, இல்லாட்டி காரா பூந்தி மாதிரி ஆயிரும். இதை இப்போ எடுத்துக்கலாம். இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி அமுங்கணும். அதே கரெக்டான பக்குவம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு காமிக்கிறேங்க.
பாருங்கள், இப்போ எல்லா பூந்தியும் பொரிச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இது கூட சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஜீனி பால் காய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதை விட கூடுதலாக போட வேணாம், இதே கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக ஊற்றுறேன். சில பேர் ஒரு கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை போடுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகமான இனிப்பு இருக்குங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லட்டுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. அதே கரெக்டான பக்குவம். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து முந்திரி வறுக்கிறப்ப கொஞ்சம் சேர்ப்போங்க. இது ஒரு கம்பி பதம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பூந்தியில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து உடனே நம்ம பிடிக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் இனிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊறி வரும். நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க. அப்போ தான் நம்ம வந்து முந்திரியெல்லாம் பொரிச்சு போடணும். இப்போயே பொரிச்சு போட்டோம்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அப்போனா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ஊற்றி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரையெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா ஒன்று சேரட்டும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க. நல்லா அழுத்தி பிடிக்கணும்.
இப்போ நம்ம கையில் இப்படி எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் தெரியும். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.